அத்தியாயம் 2. இருளில் அலிஷா மௌனமாக இருக்கும் அவளை பார்த்து, ஹேய், உன்னை தான் கேட்கிறேன். உன் அண்ணன் எங்கே இருக்கிறான்? எதற்காக அவன் என்னிடம் போய் சொல்ல சொன்னான்? இப்பொழுது அவன் எங்கே இருக்கிறானோ அங்கே என்னை அழைத்து செல் என்று அலிஷா சொன்னாள். என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து ஓட்டினாள் அவள். வெளிச்சத்தில் இருந்து இருட்டான இடத்தை நோக்கி ஓட்டினாள். அவளை ஓடி பிடிக்க நினைக்கும் முன் அலிஷாவின் கண்ணை விட்டு அவள் மறைந்து போனாள். அவளின் இந்த செயல் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் சோகத்தையும் கொடுத்தது. அதனால் அங்கேயே நின்று அழத் தொடங்கினாள் அலிஷா. ஆம், ராஜகுமாரனை அவள் நேசிக்கிறாள். அவன் தான் இவளது உலகம். தன்னை இவள் காதலிக்கிறாள் என்று தெரிந்ததும் ராஜகுமாரன் ஆரம்பத்தில் விலகி விலகி சென்றாலும் நாள்பட இவளுடன் நெருங்கி பழகத் தொடங்கி விட்டான். தன் வாயால் அலிஷாவை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று அவன் சொல்லவில்லை என்றாலும் அவன் மனதில் இவள் மீது தனிப்பட்ட அன்பு உண்டு. சில நிமிடங்கள் அதே இடத்தில் நின்று அழுதுவிட்டு, இந்த செய்தியை படிப்பது நீயாக இருந்தாலும் சரி, உன் அண்ணனாக இருந்தாலும் சரி, நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள். ராஜகுமாரனை பார்க்கவே நான் இங்கே வந்தேன். அவனை பார்க்காமல் நான் இந்த இடத்தை விட்டு செல்ல போவது இல்லை என்று செய்தி அனுப்பினாள். அவளது செய்திக்கு எந்த பதிலும் வரவில்லை. அலிஷா சொன்னது போல் அதே இடத்தில் ராஜகுமாரனுக்காக காத்திருந்தாள். ஏற்கனவே மிகவும் நேரம் ஆனதால் ஆட்களின் நடமாட்டம் இல்லாமல் ஊர் அடங்கி போய் இருந்தது. ஆந்தைகளும் வௌவால்களும் ஆங்காங்கே பறப்பதும் அவ்வப்போது சத்தத்தை எழுப்புவதுமாக இருந்தன. வளைக்குள் பதுங்கி இருந்த எலிகளும் பெருச்சாளிகளும் சாலையில் அங்கும் இங்கும் உலாவத் தொடங்கின. மனதிற்குள் பயம் இருந்தாலும் அதே இடத்தில் காத்திருந்தாள் அலிஷா. நள்ளிரவு நேரம் ஆகி விட்டது. பயம் ஒரு பக்கம், குளிர் ஒரு பக்கம், உறக்கம் இன்னொரு பக்கம், ஏக்கம் ஒரு பக்கம் என்று அவளை வாட்டி கொண்டிருந்தன. இவை எல்லாம் போதாது என்பது போல் சற்று தூரத்தில் 2 பேர் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேச்சும் நடையும் அவர்கள் போதையில் இருக்கிறார்கள் என்பதை அவளுக்கு புரிய வைத்தது. அவள் இருக்கும் இடம் சற்று இருட்டான இடம் என்றாலும் அவள் 2 சக்கர வாகனம் நிற்கும் இடம் தெரு விளக்கு வெளிச்சம் பரவிய இடம்தான். அலிஷாவின் மனதில் தோன்றியது படி அவர்கள் இருவரும் அவளது வாகனத்தின் அருகே வந்தார்கள். அவர்கள் கண்ணில் படக்கூடாது என்று அவள் நினைத்தாலும் அவளது துரதிர்ஷ்டம் அவர்கள் கண்ணில் அவள் சிக்கிவிட்டாள். அதோ பாருடா, அங்கே ஒருத்தி இருக்கிறாள் என்று ஒருவன் இன்னொருவனிடம் அலிஷாவை சுட்டி காட்டி சொன்னான். ஆஹா, நமக்காக அடுத்த இரவு விருந்தும் காத்திருக்கொண்டிருக்கிறது போல் என்று சிரித்து கொண்டே சொன்னான் மற்றொருவன். ஆள் நடமாட்டம் இல்லை என்றாலும் சுற்றும் முற்றும் பார்த்தாள். உதவிக்கு யாரேனும் வருவார்களா என்று. ஆனால் எங்கேயும் யாரும் இல்லை. அதனால் பயத்தில் அங்கே இருந்து ஓடிவிட எண்ணி வேகமாக எழுந்தாள். அதே நேரம், டேய், அவள் தப்பிக்க நினைக்கிறாள் என்று ஒருவன் சொன்னதும் அலிஷா 2 அடி எடுத்து வைத்து ஓடத் தொடங்கி விட்டாள். ஓடத் தொடங்கிய ஓரிரு வினாடிகளில் ஏதோ சத்தம் கேட்டு பின்னால் திரும்பி பார்த்தாள் அலிஷா. அந்த இருவரும் கீழே விழுந்து கிடந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் நடுவே ராஜகுமாரனின் தங்கை நின்று கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் ஓடுவதை நிறுத்தினாள் அலிஷா. ராஜகுமாரனின் தங்கையா இவர்களை அடித்து வீழ்த்தியது என்பது போல மனதில் நினைத்து கொண்டே அவளை நோக்கி மெல்ல நடந்து வந்தாள் அலிஷா. தன்னை நோக்கி வரும் அலிஷாவை நிமிர்ந்து கூட பார்க்காமல் தலை குனிந்தவாறு அவள் நின்று கொண்டிருந்தாள். ராஜகுமாரி, இத்தனை நேரம் எங்கே இருந்தாய்? எப்படி இவர்களை தாக்கினாய்? கண நேரத்தில் உன்னால் எவ்வாறு இவர்களை வீழ்த்த முடிந்தது? அலிஷாவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தாள் ராஜகுமாரி. ராஜகுமாரியின் மீது இருக்கும் தன் பார்வையை மயக்கத்தில் கிடக்கும் இருவரை நோக்கி சென்றாள். அப்பொழுது தான் அவர்கள் உடலில் இருந்து இரத்தம் வெளியே வந்து கொண்டிருந்ததை அலிஷா கவனித்தாள். அதை பார்த்ததும் பயத்தில் 2 அடி பின்னால் எடுத்து வைத்துவிட்டு கண்களை அகன்ற விரித்தவாறு, நீ இவர்களை என்ன செய்தாய் என்று அலிஷா கேட்டாள். பயப்படாதே அலிஷா என்று சொல்லிக் கொண்டே அலிஷாவை நோக்கி ராஜகுமாரி நடந்து வந்தாள். பயத்தில் அங்கே இருந்து அலிஷா ஓட நினைத்தாள். அதற்குள் அவள் அருகே வந்து அவளை பிடித்து கொண்டாள் ராஜகுமாரி. அலிஷாவின் உடல் பயத்தால் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்ததை உணர்ந்த ராஜகுமாரி, ஹேய், ஒன்னும் இல்லை, பயப்படாதே என்று சொன்னாள். ஆனால் அலிஷா இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. இதே நிலை 3 நிமிடங்கள் வரைக்கும் நீடித்தது.
சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அலிஷாவை தூக்கி கொண்டு தாவி குதித்து அருகே இருந்த வீட்டின் மாடிக்கு சென்றாள் ராஜகுமாரி. சாதாரண மனிதனால் இத்தனை உயரம் தாவி குதிக்க முடியாது. இது மேலும் அலிஷாவிற்கு பயத்தை கொடுத்தது. இத்தனை குளிரான இரவிலும் அவள் உடல் வியர்த்து கொட்டின. அலிஷா, நான் தான் ராஜகுமாரன், தயவு செய்து பயப்படாதே என்று ராஜகுமாரி சொல்லும் நேரம் அலிஷா பயத்தில் மூச்சடைத்து மயங்கியே விட்டாள். மறுநாள் காலையில் மெல்ல கண் விழித்தாள் அலிஷா. அவள் அவளது வீட்டில் படுக்கையில் படுத்திருந்தாள். அவள் அருகே இருந்த அவளது அம்மா, அலிஷா செல்லம் என்று அவளை இருக்க கட்டி அணைத்தார். சுற்றும் முற்றும் திருதிருவென்று பார்த்து விட்டு இரவில் நடந்ததை பற்றி யோசிக்க தொடங்கினாள். ஆம், அது அவளுக்கு கனவு போல் இருந்தது. அது கனவா இல்லை நிஜமா என்பதை உறுதி செய்ய, அம்மா, எனக்கு என்ன ஆயிற்று என்று அலிஷா கேட்டாள். அதை நான் தான் உன்னிடம் கேட்க வேண்டும். எதற்காக ராஜகுமாரனின் வீட்டிற்கு சென்றாய்? எப்படி உன்னை அறியாமலே உறங்கி போனாய்? நடுராத்திரி நேரம் ராஜகுமாரனோட தங்கை உன்னை இங்கே அழைத்து கொண்டு வரும் போது யப்பா, எனக்கும் உன் அப்பாவுக்கும் எவ்வளவு பயம் தெரியுமா? நல்லவேளை உனக்கு ஒன்றும் ஆகவில்லை. நல்ல பெண் அவள். உன்னை பத்திரமாக இங்கே கொண்டு வந்து விட்டாள் என்று அவளது அம்மா சொன்னதும், எனக்கு பால் கொண்டு வாம்மா என்று அலிஷா சொன்னாள். அவளது அம்மா பால் எடுத்து வர சென்றதும் நடந்ததை மீண்டும் ஒருமுறை நினைத்து பார்க்க தொடங்கினாள் அலிஷா.